கமலினி இப்போது வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட், அந்த ஹாப்பினஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்தியாவில் நான் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு நார்மலாக இந்தியா வின் பண்ணாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு போய் விளையாண்டு அதுவும் அந்த டீம் வின் பண்ணுதுன்றப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட்லாம் ஆடி இருந்தாங்க, அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டு வந்தாங்க. அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட். இல்லை சார், அது வந்து இப்போ ரைட் ஹேண்ட்லாம் ஆடிச்சு. அது நேச்சுரல் என்னென்னா ரைட்லேயும் எழுதும், லெஃப்ட்லேயும் எழுதும். செமிஃபைனல் இங்கிலாந்துக்கு எதிராக வந்து அவங்க 50 அடிச்சுட்டு அவங்க தான் வின்னிங் ஷாட் அடித்து முடிச்சிருப்பாங்க ஃபைனல். அந்த மொமெண்ட்டா இல்லை இந்தியா ட்ராஃபி வின் பண்ண அந்த மொமெண்ட்? இல்லை, செமிஃபைனல் தான் சொல்லுவேன். செமிஃபைனல் எனக்குமே அது ஃபேவரட், அதனால தான் நான் கேட்குறேன். ஃபேவரட் ஏன்னா அவளோட அந்த கத்துனது, அவள் பண்ண அந்த சேரவெல்லாம் அது ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன். நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், பார்த்துட்டே இருக்கேன். நாங்கள் என் பாப்பாவுக்கு என்னோடய விருப்பம்னா நான் மும்பை இந்தியன்ஸ் விளாடணும். அங்கே போன நம்மளுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி கிடைக்கும், நிறைய கற்றுக்கலாம். ஜூலியன் மேம் இருக்காங்க, பாப்பாவில் நிறைய டியர் ஃப்ரெண்டு அவங்க, அப்படி பழகிட்டாங்க. சரி, இப்போ மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஆட போகிறாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். அந்த மேட்ச் வேறு போய் ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் சார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஸ்டார்ஸில் என் பொண்ணு ஒரு ஸ்டார்ஸாக ஜொலிக்க போகிறான்றப்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட். ரொம்ப வேர்ல்ட் கப்புக்கு அடுத்து அது ரொம்ப சந்தோஷம், அது பெரிய சந்தோஷம். இந்தியா உமன்ஸ் கிரிக்கெட் டீம் இப்போ நடந்து முடிஞ்ச அண்டர்-19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ஆயிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த விக்கெட் கீப்பர் கம் பேட்டரான கமலினி. ஸோ இந்த கமலினியோட நேட்டிவ் மதுரையாக இருந்தாலும் இப்போ அவங்க இருக்கிறது சென்னையில் தான். சென்னையில் தங்கி தான் அவங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஏசியா கப்பு, இப்போ அண்டர்-19 வேர்ல்டு கப்பு, மும்பை இந்தியன்ஸில் 1.6 கோடிக்கு வாங்கப்பட்ட பிளேயர்னு சொல்லிட்டு இந்த இயர் 2024 ஃபுல்லாகவே அவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த 2025 கூட இப்போ T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க இப்போ வந்திருக்கோம். வாங்க போகலாம். வணக்கம் அண்ணா. கமலினி இப்போது வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட், அந்த ஹாப்பினஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்தியாவில் நான் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு போயிருக்கேன். அது குறைஞ்ச ஏஜில் 16 இயர்ஸ் ஓல்டு. எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்குலாம் நான் 19 ஏஜ் தான். இந்த சின்ன வயசில் வேர்ல்டு கப் வின் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3ஆவது இடத்துல இருக்குது இந்தியாவிலே. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. நாங்கள் உழைச்ச உழைப்பு, ஒரு கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பன ஒரு கிஃப்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எல்லா மேட்சும் பார்ப்போம். ஓகே, நார்மலாக இந்தியா வின் பண்ணாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு போய் விளையாண்டு அதுவும் அந்த டீம் வின் பண்ணுதுன்றப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்தியாவுக்கே சந்தோஷமாக தான் இருந்துச்சு அது. கமலினி ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கேட்டிங்கில் தான் சாம்பியன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் எப்படி அவங்கள கிரிக்கெட்டுக்கு மாற்றினீங்க? சின்ன வயசில் ஸ்கேட்டிங்கில் இருந்துச்சு. அந்த லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, ஓகே, அந்த டைமில் வந்து எதுவுமே விளாட முடியாது. ஸ்கேட்டிங்கில் அதில் போக முடியாது, வர முடியாது. அப்போது வந்து நான் பெரிய பையன்தான் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தேன். அவனுக்காக நான் வந்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிளாட் இருந்துச்சு, அதில் வந்து நெட்ஸு போட்டு வச்சுருந்தேன். அப்போ வந்து காலையில் ஈவினிங் நான் பால் போடுவேன், எல்லாமே நானும் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். நானும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு? ஆமாம், ஃபாஸ்ட் பவுலர் நான் தான். இவனுக்கு அப்படி எல்லா பத்துக்கும் நான் 2 வரைக்குமே நான் தான். இன்ன வரைக்கும் என் பாப்பா 1 வரைக்கும் நான் தான் பார்க்குறேன். யாரும் அந்தளவுக்கு பெருசாக இது இல்லை. இவன் இருந்தான், விளாண்டுக்கு இருந்தான். அப்போ வந்து காலையில் மார்னிங் ஈவினிங் 2 தடவை பால் போடுவோம். போட மாதம் பாப்பா என்ன செய்யணும்னா அந்த பால் அப்புறம் பொறுக்கி ஓகே ஒரு 50-100 பால் வச்சுருப்போம் ஒரு பக்கெட்டில். 100 பால் போட்டுக்கே இருப்பேன். அதை அப்போ கடைசியில் ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் விளாண்டுட்டு அதை பூரா எடுத்து பக்கெட்டில் போட்டு வைக்கும். ஓகே, அந்த வேலை தான் வந்து பார்த்துச்சு. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட்லாம் ஆடி இருந்தாங்க, அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டு வந்தாங்க. அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட். இல்லை சார், அது வந்து இப்போ ரைட் ஹேண்ட்லாம் ஆடிச்சு. அது நேச்சுரல் என்னென்னா ரைட்லேயும் எழுதும், லெஃப்ட்லேயும் எழுதும். ஓகே, அப்போ லெஃப்ட்டில் நான் ரைட்டில் இவங்க கூட சேர்ந்து அந்த இடத்துல விளாண்டுக்கே இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் விளாடு, நான் கொஞ்ச நேரம் விளாடுன்னு சொல்லி மாற்றி மாற்றி விளாண்டுக்கே இருப்பாங்க. அப்போ வந்து நான் லெஃப்ட்டில் விளாட்றேன்னு சொல்லி லெஃப்ட்டில் விளாண்டுட்டு இருந்துச்சு. அவன் என்ன பாப்பா உனக்கு லெஃப்ட்டில் நல்லா இருக்கா அப்படின்னு, நல்லா விளாட்றேன் எனக்கு வருதுன்னு. சரி, அப்போ நீ லெஃப்ட்லேயே விளாடு ஓகே அப்படின்னு அப்படியே அந்த லெஃப்ட்லேயே விளாண்டா கொண்டு வந்தார். அவங்க விக்கெட் கீப்பர் கம் பேட்டர், அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் வர பவுலிங் தான் போட்டுருந்துச்சு. ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜாக தான் இருக்காங்க. ஸோ அந்த விக்கெட் கீப்பிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கில் எப்படி அவங்கள்கிட்ட டெவலப் ஆச்சு? இல்லை சார், அது மேக்ஸிமம் வந்து இப்போ அண்டர்-15 தமிழ்நாடு கேப்டனாக இருந்துச்சு, லீட் பண்ணாங்க. ஆமாம், லீட் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து விக்கெட் கீப்பர் இருந்தாங்க. ஓகே, அந்தளவுக்கு தெரியல, ப்ராப்பராக யாரும் இல்லை, ப்ராப்பராக இல்லை. ஆனால் அதை சும்மா அப்பப்போ நல்லா பண்ணோம்.
எதுனாலும் பிடிக்கும் கீப்பிங் எல்லாமே பண்ணோம். அப்போ அவங்க கோச் என்ன செஞ்சுருக்காங்க, நீ கொஞ்ச நேரம் பண்ணு அப்படின்னாங்க. அது சூப்பராக பண்ணியிருக்கு. அப்போ பழக்கம் அந்த ரிஃப்ளெக்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபைனலில் பிடிச்ச அந்த கேட்ச்லாம் இப்போ வரைக்கும் செம்ம ட்ரெண்டிங் இருக்கு. அதை பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து எனக்கு கீப்பிங் வேணாம், என்னால் முடியலன்றுச்சு. ஓகே. அப்புறம் நீ பவுலிங் போடுப்பாப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1 இயர் வந்து பவுலிங் தான் போட்டுச்சு. அதுக்கடுத்து இப்போ நாங்களும் யோசித்தோம், பாப்பாவும் யோசித்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம காம்படிட்டிவ் இல்லாதது என்ன, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் கம் பேட்டர், அது அவங்க மட்டும்தான். மேக்ஸிமம் ரொம்ப யூனிக்கான ஒன்று. ரெண்டுமே ஹார்ட் ஒர்க்கு. ஓகே. ஒன்று வந்து ஓப்பனிங்கும் நியூ பால் விளாடணும், அது நியூ பால் போட்டு விளாண்டு பழகணும், அது ஹார்ட் ஒர்க்கு. ப்ளஸ் விக்கெட் கீப்பரும் ஹார்ட் ஒர்க். இந்த 2 ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம மேலே அளவு போக முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படியே உருவாகினது தான். ஸோ அதோட ஒரு படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா கப் வின் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா Under-19 இப்போது T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம், மும்பை இந்தியன்ஸில் 1,60,00,000 அது ஒரு பெரிய ப்ரைஸ் வேல்யூ. அது எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட், நீங்கள் லைவ் பார்த்தீங்களா? இல்லை சார், அதுக்கு முன்னாடியே ட்ரையல்ஸுக்கு போயிருந்துச்சு. ட்ரையல்ஸுக்கு மும்பை இந்தியன்ஸ் போயிருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸுக்கு 2 தடவை போயிடுச்சு, கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து யூபி வாய்ஸுக்கு போச்சு, டெல்லிக்கும் போயிருந்துச்சு. 3 பேருமே ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலியுமே மும்பையும் டெல்லி தான் பெருசாக சண்டை போட்டு அட்டன் பண்ணி தான் வந்துச்சு. பண்ணிட்டு வர மாதம் நாங்கள் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஓகே. நாங்கள் 10 lakh தான் போட்டோம். என் பாப்பாவுக்கு என்னோட விருப்பம்னா நான் மும்பை இந்தியன்ஸ் விளாடணும். அந்த பணத்தை நாங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்கல. அங்கே போன நம்மளுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி கிடைக்கும், நிறைய கற்றுக்கலாம். அடுத்த லெவலுக்கு ஜூலியன் மேம் இருக்காங்க. பாப்பாவில் நிறைய டியர் ஃப்ரெண்டு அவங்க. அப்படி பழகிட்டாங்க. அடுத்த லெவலுக்கு பெரிய எல்லாமே இந்தியன் பிளேயர் தான் இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போயிடலாம், நிறையா கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காகவே அதில் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆனால் அதே போல் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பு மாதிரி எங்களுக்கு அவ்வளோ போனது பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி எங்களுக்கு. அதே போல் அது கிடைச்சதும் அதை விட கிஃப்ட் எங்களுக்கு. பணத்தை விட அதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது பாப்பாவுக்கு ரொம்ப ஒரு இது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அர்மான் பிரீத்துக்கு கீழே வந்து கேப்டன்ஸில் டெபியூட் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஆடிட்டு வந்தாங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுப்போம். கண்டிப்பாக கொடுப்போம் சார். அண்டு இப்போது நம்ம இந்த ஏசியா கப் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, T20 வேர்ல்டு கப் எடுத்தோம்னா டாப் 3 ரன் கெட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து கமலினோட நேம் இருக்குது. ஸோ அது எப்படி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிசி உமன்ஸ் T20 Under-19 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் 250 அடித்த ஒரே பேட்டர் வந்து கமலினி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை சார், இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றது எங்களுடைய ஒரு இது. ஃபைனலில் ஆடி இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்துச்சாக்கும் ஆடி இருக்கலாம். ஆனால் செமிஃபைனல் அவங்களோட கேமாக தான் அவங்க வின் பண்ணி கொடுத்தது தான். அந்த அக்ரஷனில் கத்துறாங்க கமான் அப்படின்னு சொல்லும்போது அதில் வின் பண்ணி கொடுத்தது தான். ஆமாம், அதில் நிறைய நடந்திருக்கு. அந்த மோடி சொன்ன அந்த டீமுக்கு வரலாம். ஓகே. அதனால் அவங்க கொஞ்சம் அந்த எமோஷன் ஆனது. ஓகே. மேக்ஸிமம் ஆக மாட்டாங்க. அது ரொம்பவும் ஜட்ஜிங் அதிகமாக இருக்க வச்சு கொஞ்சம் பண்ணிருக்காங்க போலுக்கு. அதெல்லாம் அவங்க தான் ஜெயிச்சு கொடுத்தது. ஆமாம், அந்த ஸ்காட்லாந்துக்கு எதிராகவும் ஒரு 50 அண்ட் தென் இப்போ வந்து 50, அதான் 250 அடித்த ஒரே பேட்டர் வந்து இவங்க தான் அந்த டோர்னமெண்ட்டில். அந்தளவுக்கு சூப்பராக ஆடி இருந்தாங்க. நான் உங்ககிட்ட 2 மொமெண்ட் கேட்குறேன். ஒன்று வந்து இங்கிலாந்து செமிஃபைனல், இங்கிலாந்துக்கு எதிராக வந்து அவங்க 50 அடிச்சுட்டு அவங்க தான் வின்னிங் ஷாட் அடித்து முடிச்சிருப்பாங்க ஃபைனல். அந்த மொமெண்ட்டா இல்லை இந்தியா ட்ராஃபி வின் பண்ண அந்த மொமெண்ட்? இல்லை, செமிஃபைனல் தான் சொல்லுவேன். செமிஃபைனல் எனக்குமே அது ஃபேவரட், அதனால தான் நான் கேட்குறேன். ஃபேவரட் ஏன்னா அவளோட வந்த மேட்சுக்கும் ஏன்னா என்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே அவள் அடித்த அந்த மொமெண்ட்டும் என் பசங்களே இப்போ விளையாண்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நான் நிறைய கேட்டேன் நான் செமிஃபைனல்ஸ். ஏன்னா அந்த கத்துனது அவள் பண்ண அந்த சேரவெல்லாம் அது ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன். நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், பார்த்துட்டே இருக்கேன். நாங்கள் நீ ஷாட் அடிச்சுட்டு அது போயிட்டே கமான் கத்துனதெல்லாம் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மொமெண்ட். இந்த மாதிரி சீரீஸ் மேட்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணுவாங்களா? எப்பயுமே வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் முடிச்சுட்டு கிரவுண்டை விட்டு பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ணுறப்பே கால் பண்ணிடுவாங்க, வீடியோ கால் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷன் போகும், டேடிக்கும் அவங்க பொண்ணுக்கும் கான்வர்சேஷன் போகும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கட் பண்ணிவிடுவாங்க. என்கிட்ட நான் சாப்பிட்டியா என்னன்னு கேட்பேன். அது அப்படியே எல்லாமே அப்படி மேட்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லிவிடுவாங்க, வரதுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் அவங்க எப்போயுமே அது ஒரு கடமையாக பண்ணுவாங்க அவங்க. இங்கே வீட்டில் வந்து 3 பேருமே கிரிக்கெட்டர்ஸ் தான். ஸோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒரு ஆள்னாலே முடியாது, 3 பேருமே அப்படின்றப்ப எனக்கு அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். இப்போ எனக்கு அது கிரிக்கெட்னாலே நிஜமாக சொல்லணும்னா எனக்கு பார்க்கணுன்னே தோணாது. அந்த நேரத்தில் வேறு சேனல் வச்சு பார்க்கணுன்னு தான் எனக்கு தோணும். பையன் விளாட்றப்பையும் சரி, இவங்களும் நிறைய சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்துக்கிறவே மாட்டோம், அதை சும்மா எதாவது ஆர்வமாக இருக்காங்கன்னு பார்ப்போம். கமலினி விளையாட போனதுலேருந்து கிரிக்கெட்னா ரொம்ப எனக்கு தான் இங்கே வாங்க மேட்ச் போடுறாங்க உட்காந்து பார்ப்போம், யார் மேட்ச்னாலும் பார்த்துருவோம்.
கமலினி அப்படிங்கிறவங்க இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை மும்பை இந்தியன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க தெரியும். பட் அவங்க கூட ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே வரதுக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எங்கனால தான் அவங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஓகே, டேடிக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறப்ப தான் அந்த ஸ்ட்ரகிளே கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க டேடி ஸ்ட்ரகிளாக இருக்கிற அளவுக்கு ஃபேமிலியவே ரன் பண்ணலை. ஓகே, நல்லா பார்த்துட்டாங்க ஃபேமிலியை, நல்லா பார்த்து லைஃப் நல்லா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று சூப்பராக போயிட்டு இருந்துச்சு லைஃப். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றப்ப அவங்களால மட்டும்தான் எங்களுக்கு ஸ்ட்ரகிளே வந்துச்சு. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தப்போ கூட அந்த கான்ஃபிடன்ஸ் எதுவுமே அவங்க விட்டு குறையவே கிடையாது. அவன் அப்போ என்ன நினச்சான மைண்டில், எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நமக்காக தான் வந்துச்சு அப்பா இங்கே வரப்ப. ஓகே, அதனால தானே அப்போ நம்ம அந்த கிரிக்கெட்டுக்காக தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்றக்கா அந்த மைண்ட் செட்லேயே போய் அடித்தா 100 அடித்தா. ஆமாம், இது வரைக்கும் விடலை. ஆமாம், அப்போ போய் நான் வீடியோ காலில் காமிச்சேன் இந்த மாதிரி செஞ்சுரி. அப்பாலாம் ரொம்ப ஹாப்பியாக அடிச்சிட்டேன்ப்பா வின் பண்ணிட்டேன்ப்பான்னு சொன்னான். அது ஓகே. இப்போ இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் அது அடுத்து ஆட போகிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் போகிறதுக்கு முன்னாடி, இப்போது அடுத்து February 6 கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பெருசாக வீட்டிலே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. ஓகே, மந்த்லி இப்போ ஏஷியா கப் போனாங்களா, அதுக்கு முன்னாடி ட்ரை சீரீஸ், சேலஞ்சஸ் ட்ராஃபி, ஸ்டேட்டு ஒரு 2 days ஒரு 2 days ஒரு 1 month ஒரு 2 days அவ்வளோதான். இந்த இயர் ஃபுல்லாகவே அப்படி தான் போச்சு. 2023 அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, இப்போ மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஆட போகிறாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். அந்த மேட்ச் வேறு போய் ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் சார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஸ்டார்ஸில் என் பொண்ணு ஒரு ஸ்டார்ஸாக ஜொலிக்க போகிறான்றப்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட். ரொம்ப வேர்ல்ட் கப்புக்கு அடுத்து அது ரொம்ப சந்தோஷம், அது பெரிய சந்தோஷம். ஓகே, இப்போ இது மும்பை இந்தியன்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட அவங்க இதுக்கு போகணுன்னா உங்களோட ஆசை எதுவாக இருக்குது? இந்தியா, சீனியர் இந்தியா. ஓகே, அதுதான். ஆமாம், அதுலேயே பெர்மனெண்ட் வேர்ல்ட் கப்புனாலும் சரி எதுனாலும் சரி, அங்கே போய் நாங்கள் சேர்ற இடம் அந்த இந்தியா, சீனியர் இந்தியா. இந்தியா உமன்ஸுக்கு இப்போ ரீசெண்டாக பெருசாக கப்பு கிடைக்க மாட்டேங்குது. நாக் அவுட்டுக்கு போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. மேபி கமலினி போயிட்டு அதை அவங்களுக்கு அச்சீவ் பண்ணி கொடுத்தா இன்னும் செமையா இருக்கும். ஆமாம், இந்த இன்டர்வியூ வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா எங்ககிட்ட இன்டர்வியூ திரும்ப. ஷியோரா, கண்டிப்பா அவ போனா கண்டிப்பா ஜெயிப்பா. நாங்க எம்ஐஏ இந்த தடவை ஃபைனல் வின் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஷியோரா வின் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. ஓகே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர போறாங்க கமலினி. அது ரொம்ப ஆமா, எம்ஐஏ வச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பிளாட்ஃபார்ம் அவளுக்கு. நிறைய லேர்ன் பண்ணலாம் அதுலேருந்து அவள் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அது அப்ஸ் அண்ட் டவுன் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவள் இங்கேருந்தே ரொம்ப ப்ரிப்பேராக தான் போகிறா மைண்ட் வைஸ். ஏன்னா இந்த 2 கேமுமே அவளை இன்னும் நல்லாவே அவளை நல்லா கொஞ்சம் மெருகேற்றிருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கமலினி அஸ் எ விக்கெட் கீப்பர், அஸ் எ பேட்டர், நீங்கள் இதை ரொம்ப ரசிப்பீங்க? விக்கெட் கீப்பிங் தான். ஏன்னா பேட்டிங் வந்து அவள் நேச்சுரல், அது நேச்சுரல். அவளுக்கு நேச்சுரலாக வர விஷயத்த ரசிக்கிறது இல்லைன்னு அவள் ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அக்கா என்ன இப்படி அடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் பாராட்டாங்க. அந்த விக்கெட் கீப்பிங்கிறது அவங்க டேடி இதெல்லாம் அவங்க வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் போய் அதை எடுத்த ஒரு விஷயம், டிசிஷன். கஷ்டமாக இருந்துச்சு ஓப்பனிங் இது போயிட்டு அதுவும் பண்ண கஷ்டமாக எனக்கு இருந்துச்சா. நான் 2 பேருக்குமே யாரும் செய்யாததை நான் செஞ்சு காட்டணுன்றதுல அவங்க டேடியும் பாப்பாவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதனால் சரி ஓகே, அவளும் ஓகேன்னா அவங்க டேடி அதுக்கு மேலே சப்போர்ட்டு. அதனால் 2 பேருக்கு என்ன பிடிக்கும். இப்போ அவளோட விக்கெட் கீப்பிங் ஸ்டைலு, அந்த டோனி மாதிரி வரணும்னு அவளுக்கு ஆசை. எங்களுக்கும் அதை நாங்கள் கண்டிப்பாக. சரி, கமலினி அப்பா செல்லமா இல்லை அம்மா செல்லம்? அம்மா செல்லம் தான். அப்படியா? ஆனால் நீங்கள் சொல்லும் போது எல்லாமே அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. வீட்டில் அம்மா செல்லம் தான் எப்பயுமே. ஒரு பிள்ளை ஒரு சொசைட்டியில் வளர்றதுக்கு முக்கியம் அப்பா தானே. அந்ததே நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், எங்கள் அப்பா இருந்திருந்தா நான் அப்படி பண்ணி இருந்திருப்பேன். இருந்து கூட யாருக்குமே நிறைய யூஸ் இல்லாமல் வந்திருக்கு. அவங்க இருந்தால் அந்த ஒரு இதுக்கு காரணம்னா அவங்க அப்பாவை தான் சொல்லுவேன். ஓகே, எப்போனாலும் எங்கே போயிட்டுனாலும் எங்களுக்குள்ள சண்டையாக இருக்கிறப்ப கேட்டால் கூட நான் அவங்க அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அது கமலினிக்கு அவங்க அப்பா ஒரு பேக் போன் எப்பயுமே. ஒரு அப்பாவா கமலினி இந்த இடத்துல போய் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணால் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னா அது எது எய்ம் பண்ணிட்டு? எங்களுக்கு இப்போதைக்கு எம்ஐ சார். ஓகே, அதில் நம்பிக்கையாக நம்மளை பணம் போட்டு அவ்வளோ காஸ்ட் போட்டு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கைக்கு நம்ம நிறையா ரன் அடித்து கொடுக்கணும், நிறையா உழைச்சிக்கணும், அவங்களுக்கு என்ன திருப்தியை செஞ்சு கொடுக்கணும். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு. அதில் எங்களுக்கு ஓகே ஆகி திருப்தி ஆகி எல்லாமே நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த லெவல் இந்தியா, சீனியர் இந்தியா கிடைச்சா ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்ல அவங்க டிராஃபி வின் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் இன்டர்வியூ எடுக்க வரோம். கமலினி இன்டர்வியூ கொடுக்கலாம். அது இப்போ அப்போனால கொஞ்சம் ஒரு வின் பண்ணாலும் ஒரு ஏதோ ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஆடி கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த ஏஜுக்கு அவங்களுக்கு நாங்கள் செஞ்ச ஒரு கிஃப்டாக ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அது பெரிய குரூப்பு, அது நம்மளாம் பெரியவங்க கிடையாது. ஆமாம், அவங்க ஒரு நிலைமையில் நம்மளால் ஹெல்ப் இருக்கோ அப்படின்றது அவங்க நினச்சாலே போதும் நம்மளுக்கு. அது மாதிரி நம்மளும் அந்த எய்மில் இருக்கோம். பாப்பா சார் அடுத்து கடவுள். கண்டிப்பாக அது நடக்கும். நாங்கள் திரும்ப இன்டர்வியூ வருவோம் அதை எடுக்கிறதுக்காக. வாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.